மட்டும் செஞ்சீங்கன்னா மாதம் சிலிண்டர் வாங்கவே மாட்டீங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினிமாணி குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்புக்கு நான் ஒரு டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த டூத் ப்ரஷ் நம்ம பல்லெல்லாம் விளக்குறதுக்கு பயன்படுத்துறது இல்லை. நான் எங்கள் வீட்டில் க்ளீனிங் வேலைகளுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்படி இருக்கிற ஒரு ப்ரஷ்ஷு தான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ்க்கு நடுவில் ஒரு ஷார்ப்பான பிளேடை வச்சு விட்டுக்கிறேன். வைக்கும்போது பார்த்து வச்சு விடுங்க. இப்போ இந்த ப்ரஷ்ஷையும் இந்த பிளேடையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டப்பா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்ட ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. ஹோட்டலில் ஃபுட்டுலாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் கிடைக்குங்க. அப்படி இருக்கிற ஒரு வேஸ்ட் டப்பா எடுத்திருக்கேன். இந்த டப்பாவோட மூடி போடுற இந்த இடத்துல சின்னதாக ஒரு முக்கோண ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த டப்பாவில் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மூடுனீங்கன்னா அந்த டப்பா மூடணும். இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த டூத் ப்ரஷ்ஷை லேசாக நெருப்பில் காட்டி எடுத்துக்கோங்க. நெருப்பில் காட்டும்போது இந்த மாதிரி கத்தி வச்சு அந்த பிளேடையும் அந்த பிரிசில்ஸையும் ஒட்டி பிடிக்கிற மாதிரி நெருப்பில் காட்டி விடுங்க. நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது அந்த பிரிசில்ஸில் பிளேடு ஈஸியாக ஒட்டிக்கும். இது நம்ம எதுக்காக செய்கிறோன்னா, நம்ம ஏதாவது கிராஃப்ட் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி பிளேடு யூஸ் பண்ணி பேப்பர்லாம் கட் பண்ணுவோம். பிளேடை டேரெக்டாக நம்ம கையில் பிடிச்சோன்னா நம்ம கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளேடை இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷில் பயன்படுத்தும் போது பிளேடு உங்கள் கையில் படாது. நமக்கு பேப்பர் கிழிக்கிற வேலையும் ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் பிளேடு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். பிளேடை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ்ஷில் மாட்டி விட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு நான் சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். நம்ம பூரி சப்பாத்தி செய்கிறோன்னா மாவு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வைப்போம். இப்படி செஞ்ச மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போடுவோம். அப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் கை பயன்படுத்தி அந்த உருண்டைகளை பிச்சு பிச்சு எடுக்காமல் இந்த மாதிரி கத்தி பயன்படுத்தி அந்த மாவை நீங்கள் வெட்டி வெட்டி எடுங்க. இந்த மாதிரி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதில் குறுக்க இந்த மாதிரி ஒரு கோடு போடுங்க. இந்த மாதிரி போடும்போது மாவு உருண்டைகள் நமக்கு தனித்தனியாக ஈஸியாக கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச மாவை கையில் லேசாக உருட்டுனாலே போதும். நம்ம தனித்தனியாக மாவை ஒன்று ஒன்றா பிச்சிட்டு இருக்கும்போது மாவு நமக்கு ஒரே அளவாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் மாவு உருண்டைகளை கத்தி பயன்படுத்தி வெட்டிட்டு கையில் ஈஸியாக உருட்டி எடுத்துடலாம். இதனால் உங்கள் வேலை ரொம்ப குயிக்காக முடியுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம செய்கிற சப்பாத்தி பூரியோட சைஸுமே நமக்கு ஒரே அளவில் இருக்கும். இந்த மாவு உருண்டைகள் ஒரே அளவில் இருக்கிறதுனால சப்பாத்தியெல்லாம் நமக்கு ஒரே சைஸில் கிடைக்கும். இந்த மாதிரி கூட நம்ம மாவு உருண்டைகளை ஈஸியாக உருட்டி எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி பீர்க்கங்காயோட தோல் எடுத்திருக்கேன். பொதுவாக நம்ம வீட்டில் பீர்க்கங்காயில் கிரேவி பண்ணுவோம், குழம்பு பண்ணுவோம், பொரியல் பண்ணுவோம். இதோட தோலை நம்ம அப்படியே தூக்கி குப்பையில் தான் போடுவோம். பீர்க்கங்காயில் இருக்கிற சத்து எல்லாமே இந்த பீர்க்கங்காயோட தோல்லையும் இருக்குங்க. இந்த தோல் நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம அடிக்கடி சாப்பிட முடியலனாலும் பீர்க்கங்காய் செய்யும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த தோலையும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு கப் அளவு இருக்கும். வச்சு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 10-15 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 6-7 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீர்க்கங்காயோட தோலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. 2-3 நிமிஷம் ஆகும். இது நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே கொட்டைப்பாக்கு அளவு புளி வச்சுருக்கேன். இந்த புளியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் துவையல் ரெடிங்க. இது நீங்கள் சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சூடான வெள்ளை சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னிங்க. கண்டிப்பாக நீங்கள் பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இந்த துவையல் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவு நம்மளோட உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. சில பேருக்கு ஒழுங்காக பசி இருக்காது. அப்படிப்பட்டவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். என்னைக்காவது நமக்கு குழம்பு வைக்க போர் அடிக்கும், இல்லை குழம்பு செய்ய முடியல, உடம்பு சரியில்லை, அந்த டைமில் டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி கூட ஒரு துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு ஒரு துணி காய போடுற கிளிப் எடுத்திருக்கேன்.
இந்த கிளிப்பு மேலே டபுள் சைடட் டேப்பை இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிளிப்பை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு டைல் ஏரியாவில் தான் ஒட்டி விட போகிறோம். இந்த கிளிப்பை நான் பாத்திரம் தேய்க்கிற சிங்க்குக்கு பக்கத்தில் ஒட்டி விட்டுருக்கேன். நான் எதுக்காக இதை பாத்திரம் தேய்க்கிற சிங்க் ஏரியா பக்கத்தில் ஒட்டி விட்டுருக்கேன்னு சொல்கிறேன். நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஸ்டீல் நார், பச்சை கலர் நாரெல்லாம் இதில் நம்ம மாட்டி விட போகிறோம். இது நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் அதில் தண்ணி இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் வடிகிறதுக்கு இந்த கிளிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தொங்க விடும்போது அதில் இருக்க ஈரம் எல்லாம் போய் அதில் எந்த வித கெட்ட வாடையும் இருக்காதுங்க. சீக்கிரமாக அது நல்லாவே ட்ரை ஆகிடும். சில பேரோட சிங்க் ஏரியா ரொம்ப குட்டியாக இருக்கும், சின்ன டப்பா வைக்கக்கூட இடம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு கிளிப்பு இருந்தால் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நாரை நம்ம ட்ரைன் பண்ணலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி நாரில் எந்தவித கெட்ட வாடையும் இருக்காது, அதில் எந்தவித கிருமிகளும் இருக்காது. அடுத்தது நம்ம கேஸை ரொம்ப மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு 5 விதமான டிப்ஸ் பார்க்கலாம். இது உங்களோட காசை ரொம்பவே மிச்சம் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நேரத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸையும் பார்க்கலாம். முதல் டிப்ஸு, இந்த மாதிரி நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னா அடுப்பில் பாத்திரம் வைப்பீங்க. அப்படி நீங்கள் வைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதவாறு பார்த்துக்கோங்க. அப்படி ஈரம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு துணி வச்சு அந்த பாத்திரத்தோட உள்பகுதி வெளிப்பகுதியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வைங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். ஈரத்தோடு வச்சிங்கன்னா கேஸ் தாங்க வேஸ்ட் ஆகும். இந்த பாத்திரம் சூடு ஏறுறதுக்கு அதிகமான டைம் பிடிக்கும். அடுத்தது, எல்லார் வீடுகள்லையும் அடிக்கடி நம்ம தோசை ஊற்றி சாப்பிடுவோம். அப்படி நீங்கள் தோசை ஊற்றும்போது நீங்கள் ஃபேமிலியாக மொத்தமாக உட்காந்து தோசை ஊற்றி சாப்பிடுங்க. நீங்கள் ஒருத்தருக்கும் தனித்தனியாக தோசை ஊற்றும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி மறுபடியும் இந்த தவாவை சூடு பண்ணுறதுனால நம்மளோட கேஸ் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். தோசை ஊற்றி சாப்பிட போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி மொத்த பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு முறையாவது ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது நம்மளோட ஃபேமிலிக்கும் ஒரு வித ஹாப்பினஸை கொடுக்குங்க. அடுத்த டிப்பு, காலையில் எந்திரிச்சோடனே பால் காய்ப்போம். அப்படி பால் காய்க்கிறதுக்கு முன்னாடி அந்த பால் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வெதுவெதுன்னு சூடு பண்ணிவிட்டு அதில் பால் ஊற்றி காய்ங்க. எப்பயுமே ஃப்ரிட்ஜிலேருந்து பாலை டைரெக்டாக பாத்திரத்தில் ஊற்றும்போது அந்த பால் சூடாகிற டைம் ஆகும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பாலை நீங்கள் டக்குன்னு காய்க்கிறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாம். இதனால பால் நமக்கு டக்குன்னு சூடேறும், நம்மளோட கேஸும் மிச்சமாகும். அடுத்தது, நீங்கள் சமையல் பண்ண போகிறீங்க, ஏதாவது ரெசிபி பண்ண போகிறீங்கன்னா அந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் பாத்திரத்தை வைங்க. இந்த மாதிரி செய்யும்போதும் நம்மளோட கேஸ் ரொம்பவே மிச்சமாகும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி பாத்திரம் வைக்கும்போது ஒரு பிரச்சனை இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி பாத்திரத்தோட அடிப்பகுதியில் நமக்கு கறி மாதிரி பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி பாத்திரமே அசிங்கமாக தெரிகிற அளவு கறி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்மளோட கேஸ் ஸ்டவ்வில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். முதல்ல அதை சரி பண்ணணும். அதுக்கு முதல் ஸ்டெப்பு நம்ம கேஸ் ஸ்டவ்வோட பர்னர் தாங்க. இந்த பர்னரில் ஏதாவது அழுக்கு அடைப்பு இருந்ததுன்னா இதனால கூட நம்ம பாத்திரங்கள் கரியாக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தும் போது நம்மளோட கேஸ் நிறையவே வேஸ்ட் ஆகும். இதனால நம்மளோட சிலிண்டர் சீக்கிரமாக காலி ஆகிடும். இதனால நம்ம மாதம் சிலிண்டர் புக் பண்ணி வாங்குறதா இருக்கும். இதனால நம்மளோட காசு தான் விரயமாகும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பர்னரை க்ளீனாக வச்சுக்கணுங்க. முதல்ல நீங்கள் இந்த பர்னரை அடிக்கடி க்ளீன் பண்ணுறத வாடிக்கையாக்கிக்கோங்க. இதை நீங்கள் 10 நாளைக்கு ஒரு முறையாவது இந்த பர்னரை கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அந்த தண்ணியில் நம்ம கறி பிடிக்கிற அந்த பர்னரை உள்ளே போட்டு விடலாம். இந்த பர்னர் நல்லா இந்த மாதிரி சூடு ஏறணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணியோட சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இந்த பர்னரை இந்த தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க. இந்த மாதிரி செய்யும்போதே இந்த பர்னரில் இருக்கிற அந்த அடைப்பு அழுக்கு எல்லாமே போய் இந்த பர்னர் க்ளீனாக இருக்கும். இப்போ நம்மளோட கேஸ் ஸ்டவ்வில் இந்த பர்னரை செட் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும்போது இந்த கேஸ் ஸ்டவ்வில் கறி பிடிக்காதுங்க. இதனால நம்மளோட கேஸ் வேஸ்ட்டும் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் 10 நாளைக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் பர்னரை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பர்னரில் நீங்கள் ஊக்கு வச்சு இல்லை குச்சி வச்சு குத்தணுங்கிற அவசியமும் இருக்காது. தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் அந்த பர்னரை தொடச்சி எடுத்தாலே போதும். இந்த பர்னர் நல்லாவே க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம கேஸ் யூஸ் பண்ணும்போது இந்த கேஸ் ஃப்ளேம்லேருந்து கறி பிடிக்கவே பிடிக்காது, பாத்திரங்கள் அழுக்க
லீக் ஆகாது, நம்மளோட கேஸ் வேஸ்ட் ஆகாது, நம்மளோட காசு ரொம்ப மிச்சமாகும். இதனால நமக்கு மாதம் சிலிண்டரும் காலியாகாது. கண்டிப்பாக இந்த ஐடியாக்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே பாருங்கள், இந்த பாத்திரத்தை நான் இப்போ அடுப்பில் வைக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த ஃப்ளேமோட கலர் மாறலை, நமக்கு ப்ளூ கலரில் தான் எரியுது. இந்த பாத்திரத்துலேயும் கறி பிடிக்கவே இல்லை. கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். அடுத்ததும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறேன். இந்த சிலிண்டர் மேலே இருக்க மூடி கலட்டுறது ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் இந்த மூடி மேலே இருக்க இந்த கயிறு கட் ஆகிடுச்சினாலும் நம்ம இந்த மூடியை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். இந்த மூடியை ஈஸியாக எடுக்கிறதுக்கு தலை சீவிர சீப்பு போதுங்க. இது எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த சீப்பை அடியில் விட்டுட்டு அந்த மூடி மேலே இருக்க கிளிப்புக்குள்ளே நுழைச்சி மேல் தூக்கி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த மூடி கலண்டு வந்துடும். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.